வெல்கம் டு சாரக சமையல். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா எதுமே பண்ண போறதில்ல. சூப்பர் ஏப்ரல் ஃபூல். சோ நாம இன்னைக்கு வந்து சமைக்கிற வீடியோ பண்ண போறதில்ல. இன்னைக்கு நாம வந்து நெல்லு வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்க பாட்டி வந்து நெல்லு ஒரு மூட்டை எடுத்துன்னு வந்திருக்காங்க. பாருங்க, நாங்க வந்து நேத்து நைட்டு 7 மணிக்கு இதெல்லாம் ஊற போட்டுட்டோங்க. இதை தான் நாம் இன்னைக்கு வைக்க போறோம். ஸோ இதுக்கு தேவையான அடுப்பு வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து பாத்திரம் வச்சு நம்ம அதில் நெல் கூட்டி நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் நான் தண்ணிக்காய வைக்கிற பாத்திரம் வச்சு இத்துலுண்டு பாருங்க. எல்லாரும் ஈயம் பூசத்துக்கு பதிலாக நாங்கள் வந்து சேர பூசி வச்சிருக்கோம். இது நல்லா வெயிட்டான ஃபேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து சேர் பூசி இருக்கோம். நீங்களே பாருங்கள். ஸோ இந்த சேர் வந்து நாங்கள் வந்து எதுக்கு பூசி இருக்கிறோன்னா, இப்போ நம்ம வந்து கீழே அடுப்பத்தை வச்சா இது எதுவும் பூசாமல் இருந்தால் இந்த பாத்திரத்தில் வந்து கீழே வந்து கறி பிடிச்சிரும். அதனால் அது விளக்குறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் நாங்கள் வந்து சேர் பூசி இருக்கிறோம். ஸோ சேர் பூசி கீழே வந்து அடுப்பத்தை வச்சா அதுலேருந்து வர கறி வந்து இந்த சேர் மேலே தான் பிடிக்கும். ஆனால் நம்ம வந்து விளக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து நெருப்பத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம நெல் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். தள்ளு. வெளி இரும்பு தெரியுது. பொறுமை. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக கொஞ்சம் நெல் போட்டுக்கிட்டோம். நீங்களே பாருங்கள். ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற கிடையாது. நாங்கள் வந்து நைட்டு ஊற வச்ச தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால் நாங்கள் வந்து இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை. இது மூடி எடுத்துகிட்டு வரேன் மேலே முறத்துக்கு. முடியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது அடுப்பு பற்ற வச்ச ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நெல் வந்து வெந்துட்டு இருக்குது. இதை வெந்துட்டு பின்னாடி நாங்களே தான் இது மேலே மொட்டை மாடியில் காய போடணும். இந்த கொரோனா வந்தது போது வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் எங்களுக்கு எதாவது வைக்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னோன்னே எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன சூப்பர்மேனா இப்படின்னு போகிறதுக்கு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. ஸோ இப்போ நெல் வந்து வெந்துட்டு இருக்குதும் நம்ம வந்து மொட்டை மாடியில் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். ஹிருதய தொடப்பத தூக்கை நான் கட்டையை தான் அடிப்பேன். நீயே போய் கூட்டு நானும் வரமாட்டேன். ஏய் வாடா. வீடியோலையும் எல்லா வேலையும் நானே தான் செஞ்சுன்னுக்கிறேன். சும்மா தான் முன்னந்து ரீடேக் தான் இவன் போயினே இருக்கிறான். தவிர வேறு எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். நம்ம வந்து மேலே போய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ருது வந்து கீழே வந்து அடுப்பில் வந்து விறகு வச்சிட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன சொன்னான்னா, அதாவது நான் தான் அதிகமாக ரீடேக் போகிறேன் அப்படின்ட்டு சொன்னான். ஆனால் அவன் தான் உண்மையிலேயே இதோட 10 தடவை ரீடேக் போயிடுச்சு இந்த வீடியோவுக்கு. இதுவரையும் ஒரே ஒரு தடவை கூட அவன் ஒழுங்காகவே பேச கிடையாது. நீங்களே பாருங்கள், அவன் வந்து என் மேலே பழி போட்டான். அங்கே பாருங்கள் விறகு வச்சுருந்துங்கிறான் இது. இப்போ ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த இடத்த. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ருது வந்து அங்கே இருக்கிறான். ஸோ வீட்டில் வந்து எந்த வேலை வச்சாலுமே அவன் செய்ய மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் அவன் செய்வானே. இங்கே பாருங்க, இப்பயும் அதே மாதிரி தான் ஏதோ ஒன்று பண்ணினுங்கிறான். அங்கே பாருங்க. நான் சிலந்தியா மாறிட்டேன். நம்ம இந்த சிலந்திய தொடப்பத்தை வச்சு அடிச்சிடலாம். ஏய் எல்றாடி, அங்கே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து ஓரமாக விடாடி. அப்படின்னா தான் இதை வந்து க்ளீன் பண்ண முடியும். அடுக்கா பாரு, அப்படியே அடிக்கிட்டே வரும். நான் அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி அப்படியே போடுவேன் நான்.
இதுதான் சுத்தல் டெக்னிக். சுத்தி சுத்தி போடுவேன். இது வந்து எகிரி எகிரி போடுதல் டெக்னிக். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இது குரங்கா? குரங்கு. இல்லை, இதுக்கு மேல என்னால முடியாது. பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே மூடி தட்டி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இது நல்லாவே வெந்துருச்சு. நீங்களே பாருங்கள், நல்லாவே புகை வருது. ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து வேறு பாத்திரத்துக்கு தான் மாற்றி ஆகணும். இது ஏன்னா இதை வந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு போய் காயப்பட முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாடிக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். இதை நம்ம வந்து ஒரே இடத்துல இப்படி கொட்டிடலாம். கைப்பிடி கட்டணும். பொறுமா பொறுமா. பின்னாடி அப்படியே பின்னாடி பின்னாடி பின்னாடி. அவ்வளோதான், நம்ம வேச்சு நல்லா எல்லாமே எடுத்து வந்து மேலே கொட்டிடுச்சு. நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சாக்கு மூடிடலாம். எடுத்து மூடு. இப்போ அவ்வளோதான், இப்போ சாக்கு மூடியாச்சு. ஸோ நம்ம வந்து சாக்கு இதுக்கு மேலே எதுக்கு மூடுறோன்னா, ஒரு சில நெல் வந்து இதில் வேக வச்சதில் வந்து வேகாமல் இருக்கும். ஸோ அப்படி வேகாமல் இருக்கிற நெல்லை வந்து இந்த மாதிரி மூடி வச்சு இதுக்குள்ளார இருக்கிற சூடு வந்து அந்த நெல்லை வந்து வேக வச்சிடும். அதனால தான் நம்ம வந்து சாக்கு மூடுறோம் இதுக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குது. எனக்கிட்ட எல்லாக்கும் இல்லை. பார்த்தீங்கன்னா சாக்கு போட்டு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே இருக்கிற சாக்கை எடுத்துடலாம். நெல் இருக்கும். நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோம். அதாவது லைட்டாக பருப்பி விடுற மாதிரி, இதை ஆற வைக்கிறதுக்காக. லைட்டாக இந்த சைடு. பாருங்க, இந்த நெல் நல்லாவே வெந்திருக்கு. நீங்களே பாருங்க. நம்ம அதுக்கு மேலே இருக்கிற சாக்கு வந்து சீக்கிரமாக எடுத்தோன்னா இது வந்து நிறைய நேரம் விட்டுருந்தா இது வந்து சாதம் மாதிரி மாறிடும். அதாவது கொலன்னு மாறிடும். அவ்வளோதான், நெல் நல்லா காய வச்சுட்டுங்க. இது வந்து ஒரு 2 மணி நேரம் மட்டும் நல்லா காய வச்சுட்டு நம்ம வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ பிடிக்கலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபாவது பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணுங்கள்.